எடிஃபிகேஷன் ப்ராசஸிலிருந்து உங்கள் மனிஷின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேரிய சமன்பாட்டு தொகுப்பை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். காசியன் நீக்கல் முறையில் தீர்க்க அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட. 2x - 2y + 3z = 2, x + 2y - z = 3, 3x - y + 2z = 1 அப்படின்ற போல். ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எக்ஸ் ஒய் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய குணகங்களில் ஒன்றுன்னு எழுதிக்கலாம், கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுக்காக. முதல் வேலையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய குணகங்கள் அதே போல் மாறி உறுப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு விரிவுபடுத்தப்பட்ட அணி உருவாக்குறோம். இந்த குணகங்களை பயன்படுத்தி இவ்வாறு நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கு பேர் A, B அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம எப்படி தரம் கண்டுபிடிச்சோமோ அதே போல தான் இங்கேயும் நிறை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். மாற்றிய பிறகு பின்னோக்கி பிரதியிடல் முறையில் இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்கிறோம். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், நிறை ஏறுபடி வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உறுப்பு ஒன்றாக இருந்தால் நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா நிறை வாயிலாக அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. இந்த ரெண்டாவது நிறையில் ஒன்றுன்னு வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல் நிறையையும் ரெண்டாவது நிறையையும் இடத்த மாற்றிக்கலாம். ஸோ R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு முதல் நிறையில் 1 2 -1 3ன்னு வந்துடுது. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே வரக்கூடிய எண்கள் அனைத்தும் 0 ஆகணும். அதாவது முதல்ல இந்த 2ன்றது 0 ஆகணும் இல்லைங்களா? ஸோ இந்த 2ன்றது 0 பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நிறை 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இது எதால் பெருக்கணும்னா 2ஆக மாறும்னா, 2ஆல் பெருக்கணும்னா 2ஆக மாறிடும். எனவே நம்ம என்ன சேஞ்சஸ் செய்ய போகிறோம்னா, R2ஐ மாற்ற போகிறோம். R2ல இருந்து 2 R1 மைனஸ் பண்ண போகிறோம், அதாவது கழிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது அதுக்கான வேலையை நம்ம செய்வோம். R2 அப்படியே எழுதிக்கலாம். 2 - 2 3 2ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக -2 R1. அப்போ R1 -2ஆல் பெருக்கிக்கிறது நல்லது. அப்போ -2 -2 -4, அதே மாதிரி -2 × -1னா +2, -2 × 3னா -6ன்னு கிடைக்குது. அடுத்தபடியாக இதை நம்ம கூட்டலாம். ஏன்னா நம்ம -2ஆல் பெருக்கிட்டோம் இல்லைங்களா? அதனால் கூட்டும் பொழுது 2 - 2 கூட்டினா 0, -2 - 4 -6, 3 2ஐயும் கூட்டினா 5, 2 -6 -4. இதே மாதிரி இந்த இடமும் நமக்கு 0 ஆகணும் இல்லைங்களா? அதாவது இந்த 3ன்ற இடமும் 0 ஆகணும். அதையும் நம்ம முதல் நிறையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அங்கே 1 இருக்கிறதுனால இதை 3ஆல் பெருக்கிக்கலாம். எதை? முதல் நிறைய 3ஆல் பெருக்கிட்டு மூணாவது நிறையிலேருந்து கழிச்சா போதும். எனவே R3 எப்படி மாற்றணும்னா, R3 - 3R1 அப்படின்னு மாற்றலாம். ஸோ R3 அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. -3ஆல் பெருக்கிக்கலாம். ஸோ -3 -6 +3 -9ன்னு வருது. அப்புறம் கூட்டலாம். கூட்டினோம்னா 3 - 3 கூட்டினா 0, -1 -6 கூட்டினா -7, 2 3 5, 1 -9னா -8 அப்படின்னு கிடைச்சது. இப்போ இந்த ரெண்டு நிறைகளையும் நாம் பிரதியிட்டுக்கிறோம். அதாவது இப்போ முதல் நிறையில் எந்த மாற்றமும் இல்லை, அதனால் அப்படியே இருக்கிறத அப்படியே காப்பி அடித்து எழுதிக்கலாம். ஸோ ரெண்டாவது நிறைக்கு பதிலாக இந்த மதிப்பை நம்ம பிரதியிடுறோம். அதே மாதிரி மூணாவது நிறையும் அந்த மதிப்புகளை பிரதியிடுறோம். ஸோ பிரதியிட்டுட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு வடிவம் நமக்கு கிடைக்குது. இப்போது நிறை ஏறுபடி வடிவம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நிறையில் இருக்கக்கூடிய முதல் பூஜ்ஜியமற்ற உறுப்புக்கு கீழே வரக்கூடிய அனைத்து உறுப்புகளும் 0வாக இருக்கணும். இதுதான் அதை நம்முடைய நிறை ஏறுபடி வடிவம்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது ரெண்டாவது நிறையினுடைய முதல் பூஜ்ஜியமற்ற உறுப்பு இந்த -6. அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த 7ன்ற -7ன்ற இடம் 0 ஆகணும். 0 பண்ணலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை 6ஆலையும் மேலே இருக்கிறது 7ஆலையும் பெருக்கிட்டு கூட நம்ம கழிச்சோம்னா 0 வந்துடும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல 1ன்ற நம்பரை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அது எளிமை தான், ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த R2லேருந்து R3ஐ கழிச்சோம்னா -7ன்றது என்ன 7ஆக மாறும்னா +7ஆக மாறும். அப்போ -6 +7ன்னும் போது என்ன விடை வந்துடும்னா 1ன்னு வந்துடும். கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி செய்கிறோம். R2ஐ மாற்றுறேன். R2 - R3. அப்போ அப்படியே நேரடியாக கழிக்கிறது தான். அப்போ முதல் நிறையும் ரெண்டாவது நிறையும் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல் நிறையும் மூணாவது நிறையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே எழுதிக்கிறீங்க. ரெண்டாவது நிறையை மட்டும் மாற்றுறோம். அப்போ 0லேருந்து 0வை கழிச்சிங்கன்னா 0. அதே மாதிரி -6 +7 ஆகும் கழிக்கும் போது, அதனால் +1ன்னு வந்துடும். 5ல் 5 போச்சுன்னா 0, -4 +8, எனவே என்ன விடைகிறதுனா +4ன்னு கிடைச்சிடும். இப்படி இந்த ரெண்டாவது நிறை நமக்கு மாறிடுச்சு. சரிங்களா? இப்போது இந்த நிறை ஏறுபடி வடிவத்தில் இந்த ரெண்டாவது நிறையினுடைய முதல் பூஜ்ஜியமற்ற உறுப்புன்றது 1 வருது. ஸோ அந்த 1க்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணான அந்த -7 0 பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே 7ஆல் பெருக்கி
கூட்டினாலே 0 வந்துடும். ஸோ அதை தான் நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும்போது R3 மாத்திரம் R3 + 7R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ R3 அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி R1 R2 அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். R3 எழுதிக்கலாம். அப்போ 0 - 7 5 - 8ன்னு வருது. அடுத்ததாக 7ஆல் R2 பெருக்கிறோம். இப்படி பெருக்கும்போது 0 7 0 28. ஸோ இதை நம்ம கூட்ட தான் செய்கிறோம். அப்போ கூட்டும் பொழுது 0 -7 + 7 கூட்டினா 0 5 = 0 5 28 8 கூட்டு -8 இல்லையா? வேறு வேறு குறியாக இருக்கிறதுனால நம்ம கழித்து தான் போக போகிறோம். ஆக 20 விடை கிடைக்குது. ஸோ இதை நம்ம 3வது முறையில் பிரதியிட்டலாம். அப்படி பிரதியிட்ட உடனே நமக்கு நிறை ஏறுபடி வடிவம் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பின்னோக்கி பிரதியிடல் முறையில் இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இங்கே கடைசியாக கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சமான அணியை கொண்டு அந்த சமன்பாடுகளை புதிய வடிவத்தில் நம்ம எழுதிக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதை எப்படி உருவாக்கணுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது எக்ஸினுடைய குணகங்கள் முதல் நிரல் முழுவதும், 2வது நிரல் ஒய்யினுடைய குணகங்கள், 3வது நிரல் வந்து இசட்டினுடைய குணகங்கள், கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிலி உறுப்புகள். ஸோ அதே சேம் லாஜிக்கை இங்கேயும் பயன்படுத்துங்க. அப்போது முதல் சமன்பாடு எந்த மாற்றமும் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய முதல் நிறைய வச்சு எழுதும்போது பழசு என்ன வந்ததோ அதே தான் வந்திருக்கும். ஆக x + 2y - z = 3ன்னு வந்துடும். இந்த இடத்துல x உறுப்பு கிடையாது, எனவே ஒரு y, அதனால் yன்னு வச்சுக்கலாம். z உறுப்பு இங்கே 0 ஆகிடுச்சு நமக்கு, சமம் 4. அடுத்து கடைசியாக பார்க்கும்போது x உறுப்பு இல்லை, y உறுப்பு இல்லை, zக்கு பதிலாக 5 இருக்கிறதுனால 5z சமம் மாறிலி உறுப்பு என்ன சார்னா 20ன்னு இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம பின்னோக்கி பிரதியிடல் முறையில் தீர்க்க போகிறோம். அதாவது இந்த இதிலிருந்து முதல்ல இசட்டுடைய மதிப்பை கண்டுபிடிச்சி 2வது சமன்பாட்டில் போடணும். ஆக்சுவலாக அந்த இடத்துல இசட் இல்லை, நமக்கு நேரடியாகவே ஒய்யினுடைய மதிப்பு கிடைச்சிருக்கு. சில சமயங்களில் இசட்னுடைய மதிப்பிட்டோம்னா தான் ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் இசட் ஒய் ரெண்டுத்தினுடைய மதிப்பையும் கொண்டு போய் முதல் சமன்பாட்டில் பிரதியிடணும். இதை எப்படி தீர்க்கலான்னு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல இந்த 5 அப்படின்றது அந்த பக்கம் போனதுன்னா வகுத்தலாம் போகும். ஸோ 20 5ஆல் வகுத்துடலாம். வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 வரும் இல்லைங்களா? ஸோ z = 4. இப்படி z மதிப்பு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த z மதிப்பும் ஒய்யோடைய மதிப்பும் நமக்கு நேரடியாக இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் கொண்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா முதல் சமன்பாட்டில் பிரதியிடுறேன். ஸோ முதல் சமன்பாட்டில் மீண்டும் ஒரு முறை எழுதிக்கலாம். x + 2y - z = 3ன்ற சமன்பாடு. அந்த சமன்பாட்டில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z மதிப்பையும் ஒய்யோடைய மதிப்பையும் பிரதியிட போகிறோம். எப்படி பிரதியிடலாம்? வழக்கமாக நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ z மதிப்பு என்னென்னா 4. எனவே z கொண்டு போய் அந்த இடத்துல பிரதியிடுறோம். அங்கே போய் -zன்ற இடத்துல பிரதியிடுறோம். அப்படி பிரதியிட்டோம்னா -4ன்னு வந்துடும். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குன்னா 4. இப்போ இந்த ஒய்யோட மதிப்பையும் கொண்டு போய் பிரதியிடலாம். அப்போ அந்த ஒய்க்கு பதிலாக பிரதியிட்டோம்னா 2 × 4. அப்போது இதை நம்ம பெருக்கிக்கலாம். ஸோ x ப்ளஸ் ப்ராக்கெட்டோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் இல்லை, பெருக்கல். அப்போ 2யும் 4யும் பெருக்கிறோம். 2 8. அடுத்து மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டிருந்தாலும் பெருக்கிட்டோம்னா -4 தான் வரப்போகுது. இப்போ 8ல் 4 கழிச்சோம்னா 4. இந்த +4ன்றதை அந்த பக்கம் கொண்டு போகலாம். கொண்டு போனோம்னா நமக்கு -4 மாறுது. ஸோ 3 - 4 என்ன வரும்? -1. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நம்ம எழுதின ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம செஞ்சுருக்கோம். எனவே நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு -1, ஒய்யோட மதிப்பு 4, இசட்டோட மதிப்பு 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட்? இதுவே நமக்கு தேவையான தீர்வு. மிக எளிமையாக போடலாம் காசியன் எலிமினேஷன் முறையும். Thanks for watching. Consider to subscribe our channel and share our channel to your friend circle. Thank you once again.